Look at the camera. So இந்த கேமரா லாஸ்டா போயிட்டு அகைன் வந்து இங்கே வரும். அது வரைக்கும் நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. கேப் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதனால அப்படியே உங்களை ஒரு சுத்த விடலான்னு பார்க்குறேன். ஒரு மண்டபம்குள்ள வெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் வந்து வெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Hello guys, good morning. Bharathy and Siddharth Weddingga day 2 event. So time கரெக்டாக 6:30 ஆகுது. இவங்களோட முகூர்த்தம் டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10. ப்ரைடல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரியல் ரிச்சுவல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வெட்டிங் வந்து இட்ஸ் லைக் a mix of தமிழ் பிராமின் வெட்டிங் ப்ளஸ் ஹைதராபாத் ஸ்டைல் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெட்டிங் முடிச்சுட்டு இம்மீடியட்லி we need to start to the புவனேஸ்வரில் வந்து இங்கே நாளைக்கு வந்து வெட்டிங் இருக்குது. புவனேஸ்வருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டே வந்து ரொம்ப ஒரு ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸ்டே டியூன், எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். லெட்ஸ் மீட் ஆன் த ஷூட்டிங் ஃப்ளோர். Look at the ground. Yes, great. Okay, Sujat. நான் வந்து கீழே போயிட்டு ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். நீங்க இங்க தான் இருக்கீங்க. ஓகே, ஷார்ட் பாஸ்ல எடுத்து வந்துருங்க. ஜஸ்ட் இப்படியே வச்சுக்கோங்க, கை இப்படியே வச்சுக்கோங்க. Look at the camera. ஸோ இந்த கேமரா லாஸ்டா போயிட்டு அகைன் வந்து இங்கே வரும். அது வரைக்கும் நீங்க வந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. Got the shot? Super shot. This shot is called asteroid shot. பாருங்க இந்த ஷாட்ஸ் எப்படி இருக்கு. Look at the camera. Look at the camera. உங்களோட ஹேண்ட் பொசிஷன் கொஞ்சம் மாத்துங்களேன். லைட் கொஞ்சம் க்ளோஸரா எடுத்து போப்பா. ஓகே, டன். ஸோ இப்படி தான் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ரஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்து கரெக்டாக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது எடுக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இந்த செட்டப்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. ஐ லைக் திஸ் செட்டப். சுஜாரிதா சித்தார்த் வெட்டிங் ஹைதராபாத்தில் சூப்பராக முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த வெட்டிங் பியோர் நார்த் இந்தியன் வெட்டிங். இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா புவனேஸ்வர் பூரி. இது வந்து நாளைக்கு ஷூட் போகிறோம். ஸோ அதனால் we need to catch up the flights. இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம், எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்குது. we need to go in another 1 hour. we'll meet you in the airport. Bye. Bye Dream Valley Resort. See you again soon. Guys, இந்த ரெசார்ட்லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 6:10க்கு எங்களுக்கு வந்து ஃப்ளைட்டு. பட் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஓலா வந்து புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதுக்கப்புறம் ரைட் லேட்டர் இருக்கு இல்லையா, ஸ்கெடியூல்டு புக்கிங் அது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் வரும், பட் வரல. அதில் இருந்ததுக்கான எந்த இதுவுமே இல்லை, நாங்கள் புக் பண்ணதுக்கான எந்த ஒரு அட்டாச்சுமே இல்லை. அதனால் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஓலாவில் ட்ரை பண்ணி கடைசியில் யூபரில் ஒரு டிரைவர் வந்துட்டு இருக்கார். 15 minutes to reach. We are waiting here with our luggages. கேப் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே உங்களை ஒரு சுத்த விடலான்னு பார்க்குறேன். இப்போது இங்கே வந்து இந்த வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா
ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி நல்லா இருந்தது. கம்மியான க்ரௌடு, ஒன்லி அவங்களோட ரிலேஷன்ஸ் மட்டும் தான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரொம்ப வந்து பெரிய க்ரௌட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணதோட இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் வந்து நல்லா வெட்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் மார்னிங்லாம் கொஞ்சம் வந்து யூனிக் ஷார்ட்ஸ் எடுத்திருக்கோம், ரியல் ஷார்ட்ஸு. பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் ஃப்யூச்சரில் அதை வந்து சரி பண்ணிக்கிறோம். நாங்கள் எங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னா, எப்படி வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து எஸ்பெஷலி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, எப்படி ஃபன்ஃபுல்லாக இருக்காங்க, எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சீரீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணோம், ஹவ் வாஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸி இது நல்லா போகும். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நாங்கள் இப்போ தான் கேபுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கேப் ஏறிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம். அதாவது சென்னையில் வெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும், சென்னையில் இல்லை எங்கே ஒரு மண்டபம்குள்ளே வெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் வந்து வெட்டிங்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கேப் வந்துடுச்சு, நான் கேபில் உட்காந்து சொல்கிறேன். டிக்கி ஓப்பன் கரோ பையா, கொஞ்சம் சமாளிக்க தெரிஞ்ச அளவுக்கு ஹிந்தி தெரியும். ஓப்பன் கரோ, இந்த கரோன்னு சொல்லிட்டு. அது அப்படியே எனக்கு ஹிந்தியில் பெரிய இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. இவங்ககிட்ட எங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஒன்றும் கிடையாது. ஹிந்தி தான் வேறு வழி. இந்த மாதிரி ட்ராலி வரதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து கேரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, போச்சாக போட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு டீசெண்டாக நீட்டாக அழகாக இருக்குது. எங்கடா கொடுங்க நான் ஏறத்துக்கு தான். மண்டபமில் பண்ணும்போது யூ வில் ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. மண்டபம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போது நியூலி கன்ஸ்ட்ரக்டட் வேணால் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஸ்டேஜஸ்லாம் வந்து தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லைட்லி போரிங் ஸ்டப்ஸ். ரெசார்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கப்புள் ஷாட்ஸ்க்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கும். ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால யூ வில் ஃபீல் பெட்டர் இந்த மண்டபம். டே டைமில் வந்து ரிச்சுவல்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லானில் வந்து செட்லாம் போட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து சன்லைட் வந்து நிறைய விடும். யூ வில் ஹேவ் அ லைக் அப்படி பட்டர் மாதிரியான ஷார்ட்ஸ். யூ வில் கெட் எதிர் இந்த வீடியோ ஆகட்டும், இந்த ஃபோட்டோஸ் ஆகட்டும், லைக் மோர் எவ்ரி சைட்லேருந்து யூ வில் கெட் அ லைட், அந்த ஒரு சாஃப்ட் லைட். இந்த ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரியான ரெசார்ட்ஸில் பண்ணுற வெட்டிங்ஸ் எல்லாமே வந்து டெஃபினெட்லி ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்.